எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தேர்தல் ஆணையத்தின் மீதும் பாரதிய ஜனதா கட்சி மீதும் கடுமையான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து ராகுல் காந்தி பேசியிருக்கிறார். இதை எப்படி பார்க்கணும், எப்படி புரிஞ்சுக்கணும்? எதிர்க்கட்சிகளை பொறுத்தவரை இந்திய தேர்தல் ஆணையமானது ஒருதலை பட்சமாக செயல்படுகிறது, ஆளும் கட்சியான பாஜகவுக்கு ஆதரவாக செயல்படுகிறது என்பதை தான் தொடர்ந்து குற்றச்சாட்டாக முன்வைத்து வருகிறார்கள். தகவல்கள் மூலமாக ராகுல் காந்தி தைரியம் இருந்தால் ஆதாரத்தோடு அதுவும் கையொப்பமிட்டு ஒரு அபிடவிட்டை தாக்கல் செய்ய வேண்டும், பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்ய வேண்டும் என்ற இது போன்ற ஒரு மிரட்டும் தோணியில் இந்திய தேர்தல் ஆணையம் பதிலளித்திருப்பது. தேர்தல் ஆணையத்தினுடைய தகவல்களின் அடிப்படையில தான் அவர் சொல்கிறார் அப்படின்னா, ஏற்கனவே தேர்தல் ஆணையம் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படிங்கறதையும் தேர்தல் ஆணையம் சொல்றாங்க இல்லையா? இல்லைங்க, சரி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னாவே இதுக்கு முன்னாடி தவறு நடந்திருக்குன்னு தான் அர்த்தம். டிஜிட்டல் வெர்ஷன் கேட்கறாங்க, அதை கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க தேர்தல் ஆணையம். ஆமா, அதை ஏன் கொடுக்கல? அது கொடுத்தா தேர்தலில் தோல்வி அடைந்தாலோ அல்லது தேர்தல் வரும்போது தேர்தல் ஆணையத்தினுடைய நடைமுறை சீர்திருத்தங்கள் நடந்தாலோ அரசியல் ஆதாயத்திற்காக இது போன்ற குற்றச்சாட்டுக்களை தேர்தல் ஆணையத்தின் மேல வைக்கிறாங்க. இது வழக்கமான ஒன்றுதான், இது ஒன்றும் புதிதல்ல அப்படின்னு சொல்றாங்க. சமீபத்தில் ஒரு எக்ஸாம்பிள் கூட நான் சொல்றேங்க. பொதுவாகவே மகாராஷ்டிராவும் ஹரியானா சட்டமன்ற தேர்தலும் என்றைக்குமே ஒன்றாக தான் நடைபெற்று வந்தது. ஆனால் இந்த முறை மட்டுமே மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலை ஹரியானாவை விட்டு தனியாக 40 நாள் கழித்து நடத்தினார்கள். ஏன் நடத்தினார்கள்? இந்திய தேர்தல் ஆணையம் தனியாக பிரித்து நடத்துவதற்கான காரணம் என்ன? அப்போதுதான் நியூஸ் 18 தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். சிறப்பு நேர்காணலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு அரவிந்த் குணசேகர். வணக்கம் அரவிந்த். எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தேர்தல் ஆணையத்தின் மீதும் பாரதிய ஜனதா கட்சி மீதும் கடுமையான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து நேற்றைய செய்தியாளர் சந்திப்பில் பேசினார். இன்றைக்கும் தொடர்ச்சியாக பெங்களூருல அதனுடைய நீட்சியாக பல கருத்துக்களை ராகுல் காந்தி பேசியிருக்கிறார். மிகப்பெரிய ஒரு புயலை கிளப்புகிற விவகாரமாக இது மாறி இருக்கிறது. இதை எப்படி பார்க்கணும், எப்படி புரிஞ்சுக்கணும்? எதிர்க்கட்சிகளை பொறுத்தவரை இந்திய தேர்தல் ஆணையமானது ஒருதலை பட்சமாக செயல்படுகிறது, ஆளும் கட்சியான பாஜகவுக்கு ஆதரவாக செயல்படுகிறது என்பதை தான் தொடர்ந்து குற்றச்சாட்டாக முன்வைத்து வருகிறார்கள். கடந்த 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் தொடங்கி ஒவ்வொரு முறையும் இந்திய தேர்தல் ஆணையமானது ஆளும் கட்சியான பாஜகவுக்கு ஆதரவாக செயல்பட்டு வருகிறது என்ற குற்றச்சாட்டை முன்வைத்து வந்திருந்தார்கள். ஆனால் தற்போதுதான் ஆதாரபூர்வமாக ஒரு குற்றச்சாட்டை காங்கிரஸ் கட்சியானது, காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் அதே போல மக்களவை எதிர்க்கட்சி தலைவருமான ராகுல் காந்தி அவர்கள் ஆதாரப்பூர்வமாக இந்திய தேர்தல் ஆணையம் எங்கு தவறு செய்கிறது என்பதற்கான ஆதாரத்தை அவர் முன்வைக்கிறார். அதாவது மகாதேவ்புரா என்ற ஒரு சட்டமன்ற தொகுதியில், கர்நாடகா மாநிலத்தில் ஒரு சட்டமன்ற தொகுதியில் சமீபத்தில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் எவ்வாறு அந்த தொகுதியில் சுமார் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட தகுதியில்லாத வாக்காளர்கள் அந்த பட்டியலில் இணைக்கப்பட்டு அதன் மூலமாக மகாதேவ்புரா என்ற சட்டமன்ற தொகுதியில் அதிக வாக்குகளை பாஜக பெற்றது. இதன் மூலமாக அந்த நாடாளுமன்ற தொகுதி, பெங்களூர் சென்ட்ரல் எனப்படும் அந்த நாடாளுமன்ற தொகுதியில் மீதமுள்ள 5 சட்டமன்ற தொகுதிகளில் காங்கிரஸ் அதிகமான எண்ணிக்கையில் வாக்கு பெற்றிருந்தாலும், ஆனால் இந்த மகாதேவ்புரா என்ற ஒரே சட்டமன்ற தொகுதியை பயன்படுத்தி எவ்வாறு பாஜக இந்த தேர்தலில் இந்த தொகுதியில் வெற்றி பெற்றது என்ற ஆதாரத்தை தான் அவர் தற்போது முன்வைத்திருக்கிறார். அவருடைய குற்றச்சாட்டு, பெரும்பான்மையான குற்றச்சாட்டு, வாக்காளர் பட்டியலில் எவ்வாறு தகுதியில்லாத வாக்காளர்கள் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற ஒரு விரிவான ஒரு விளக்கத்தையும் ஆதாரப்பூர்வமாக அவர் கொடுத்திருக்கிறார். எனவே இதற்கான பதிலை இந்திய தேர்தல் ஆணையம் வழங்க வேண்டும். ஆனால் தற்போது வரை இந்திய தேர்தல் ஆணையம் பதிலளிக்காமல் ராகுல் காந்தி கொடுத்திருக்கும் தகவல்களுக்கு பாயிண்ட் பை பாயிண்ட் விளக்கமாக பதிலளிக்காமல் இந்திய தேர்தல் ஆணையம் மௌனம் காப்பதும், அதே போல தகவல்கள் மூலமாக ராகுல் காந்தி தைரியம் இருந்தால் ஆதாரத்தோடு அதுவும் கையொப்பமிட்டு ஒரு அபிடவிட்டை தாக்கல் செய்ய வேண்டும், பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்ய வேண்டும் என்ற இது போன்ற ஒரு மிரட்டும் தோணியில் இந்திய தேர்தல் ஆணையம் பதிலளித்திருப்பது ஜனநாயகத்திற்கும் அதே போல இந்திய தேர்தல் ஆணையம் அதாவது இண்டிபெண்டன்டாக, சுதந்திரமாக, அதுவும் அனைத்து சார்பையும் ஏற்றுக்கொண்டு செயல்படக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறதா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. ராகுல் காந்திக்கு தேர்தல் ஆணையம் சொன்னதில் நீங்க சொன்ன மாதிரி உறுதிமொழி பிரமாண பத்திரத்தில் கையெழுத்திட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாம, இந்த தகவல்கள் ஒரு அடிப்படை ஆதாரமற்றதாக இருக்கிறது. தேர்தல் ஆணையத்தினுடைய தகவல்களின் அடிப்படையில தான் அவர் சொல்கிறார் அப்படின்னா, ஏற்கனவே தேர்தல் ஆணையம் எல்லாத்தையும் ஒவ்வொரு இடமா அதை சீரமைப்பு அப்படிங்கிற முறையில சரி பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறதையும் தேர்தல் ஆணையம் சொல்றாங்க இல்லையா? இல்லைங்க, சரி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னாவே இதுக்கு முன்னாடி தவறு நடந்திருக்குன்னு தான் அர்த்தம். இப்போ சரி பண்றோங்கிறாங்க, இதுக்கு முன்னாடி தவறு நடந்திருக்கு. இந்திய தேர்தல் ஆணையமோட மெரிட்ல ரெட்டாரிக்கா இங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க பிரமாண பத்திரத்துல நீங்க கையெழுத்து போட்டு கொடுங்க, அப்பதான் நாங்க அது சரியா தப்பா நாங்க
ஆய்வு செய்வோம்ங்கிறாங்க. அதெல்லாம் வந்து ஒரு ரிட்டாரிக்கான பதில். அதுக்கெல்லாம் போக வேண்டாம். ஓகே. மெரிட்ல இந்திய தேர்தல் ஆணையம் சொல்லக்கூடிய ஒரே பதில் என்ன, மெரிட்ல நம்ம பார்க்கக்கூடியது அதுக்கு தானே நாங்க பீகார்ல ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், இந்த ம். ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் நாங்க பீகார்ல நடத்துவதற்கான காரணமே இது போல போலி வாக்காளர்களை அந்த பட்டியலிருந்து நீக்குவதற்காக தான் நாங்கள் அந்த மாநிலத்தில் இந்த ஒரு நடவடிக்கையை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம் என்பதுதான் இந்திய தேர்தல் ஆணையத்தில் ஒரே மெரிட்டான பதில். ஓகே. அதற்கும் ஒரு எதிர்கேள்வி எழுக்கிறது. ஏனென்றால் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்ல தற்போது பீகார்ல சுமார் 65 லட்சம் பேர் வந்து அந்த வாக்காளர் பட்டியலிருந்து அவர்கள் பெயர் நீக்கப்பட்டிருக்கிறது. ம். அவர்களிடம் தற்போது அதனை தாண்டி அந்த 65 லட்சம் இல்லாமல் ஏனைய வாக்காளர்கள் தங்களுடைய படிவத்தை கொடுத்திருக்கிறார்கள். அந்த படிவத்தில் ஒரு சில ஆவணங்களையும் கொடுத்திருக்கிறார்கள். ம். தாங்கள் எப்போது பிறந்தோம், எங்கு பிறந்தோம், தன்னுடைய தந்தை எப்போது பிறந்தார், எங்கு பிறந்தார், தாய் எப்போது பிறந்தார்கள், எங்கு பிறந்தார்கள் என்பது தொடர்பான ஆதாரத்தை கொடுத்திருக்காங்க. ஓகே. அந்த ஆவணம் சரியா தவறா என்பது தொடர்பான ஆய்வு நடைபெற்று வருகிறது. எனவே ம். இந்த 65 லட்சம் பேர் பீகாரிலிருந்து நீக்கப்பட்டதுதான், பீகார் வாக்காளர் பட்டியலிலிருந்து. அதிலிருந்து இந்த ஆவணங்கள் சரியா தவறா என்பது ஆய்வு நடைபெற்று வருகிறது. அந்த ஆவணங்கள் தவறு என்னும் பட்சத்தில் மேலும் இந்த 65 லட்சத்திலிருந்து இந்த எண்ணிக்கை கூடுமே தவிர குறைவதற்கு வாய்ப்பில்லை. அதை விட்டு விடலாம். ம். ஆனால் இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் மூலமாக இந்த போலி வாக்காளர்களை நாங்கள் நீக்குகிறோம் ம். என இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறார்கள். நமக்கு ஓகே. 2 கேள்விகள் இருக்கிறது. ம். ஒன்று, தற்போது வாக்காளர் பட்டியலில் யார் எந்த அமைப்பின் மூலமாக வாக்காளர் பட்டியல் தயாரிக்கப்படுகிறதோ ம். அதே அமைப்பு தான் மீண்டும் பீகாரில் இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறது. ஓகே. பீகாரில் ஆளும் கட்சியாக இருப்பவர்கள் அங்குள்ள அதிகாரிகளை அரசியல், அதாவது ஆட்சியின் அதிகாரத்தை பயன்படுத்தி இது போன்ற போலி வாக்காளர்களை இணைக்கிறார்கள் ம். என்பதுதான் எதிர்க்கட்சியின் குற்றச்சாட்டு. பீகாரில் ஆளும் கட்சியாக யார் இருக்கிறார்கள் என்பது தெரியும். ஒன்று. ம். ம். இரண்டாவது, அப்போது சாமானிய மக்களின் கேள்வியாக என்னவா இருக்கும், அப்படின்னா தமிழ்நாட்டில் இதே மாதிரி நடக்கலாம்னா, தமிழ்நாட்டிலே ஆளும் கட்சிகள் இருக்கும்போது அதே மாதிரி போலி வாக்காளர்களை இணைக்க முடியுமா என்ற கேள்வி எழும். ம். ஆனால் தமிழ்நாட்டிற்கும் மற்ற மாநிலங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால், தமிழ்நாட்டில் சுமார் 68,000 பூத்கள் இருக்கிறது. ம். வாக்கு பூத் இருக்கு. ஆனால் பூத் ஏஜென்ட்டாக, பதிவு செய்யப்பட்ட பூத் ஏஜென்ட்டாக தமிழ்நாட்டில் சுமார் 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட பூத் ஏஜென்ட்டுகள் இருக்கிறார்கள். இந்திய தேர்தல் ஆணையத்தால் ம். பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்பட்டவர். அங்கீகரிக்கப்பட்டவர்கள். ம். எனவே ஒவ்வொரு பிரதான அரசியல் கட்சிகளுக்கும் ஒரு பூத் ஏஜென்ட் இருக்கிறார், ஒவ்வொரு பூத்துக்கும். ஓகே. ஆனால் நீங்கள் குஜராத்தியோ பீகாரியோ எடுத்துக்கொண்டால், குஜராத்தை எடுத்துக்கொள்ளலாமே, குஜராத்தில் சுமார் 40,000 to 50,000 பூத்கள் இருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய மொத்த பூத் ஏஜென்ட்டே வெறும் 40,000 தான். ஓகே. ஒரு பூத்துக்கு ஒரு ஏஜென்ட் கூட கிடையாது. ம். அதில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய பாஜக கட்சியோட பூத் ஏஜென்ட் தான் பெரும்பான்மையான இடத்தில் இருப்பாங்க. எனவே அதனை இந்திய தேர்தல் ஆணையம் பூத் வைஸா தான் அந்த லிஸ்ட கொடுக்குறாங்க. அதை ம். நீங்க போய் ஒவ்வொரு டோர் டு டோர் வெரிஃபை பண்றோம். தமிழ்நாட்டில் நம்மளால ஏன் பண்ண முடியுதுன்னா, நம்மளோட திமுக, அதிமுக 2 பெரிய கட்சிகளுக்கும் இந்த பூத் லெவல்ல நெட்வொர்க் ஸ்ட்ராங்கா இருக்குது. ஆனால் ம். வட மாநிலங்களில் பாஜக தவிர மற்ற எந்த கட்சிகளுக்கும் இது போன்ற ஒரு ஸ்ட்ராங்கான பூத் நெட்வொர்க் கிடையாது. ஓகே. எனவே ஒரு கட்சி மட்டுமே ம். அதிகாரிகளை பயன்படுத்தி கொண்டு எளிமையாக போலி வாக்காளர்களை இணைக்க முடியும். ம். அது சரியா தவறா என்பதை கண்டுபிடிப்பதற்கு கூட இந்த கட்சிகளுக்கு வாய்ப்பில்லை. எனவேதான் எதிர்க்கட்சிகள் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு நீங்க அந்த ஓட்டர் லிஸ்ட கொடுக்குறீங்களே, ம். அத நான் சர்ச் பண்ணி பாக்குற மாதிரி கொடுங்க. நீங்க ம். எனக்கு டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்ல கொடுங்க. இப்போ ம். என் பேர் அரவிந்த் குணசேகரன் இருக்குங்க. நீங்க ஒரு ஓட்டர் லிஸ்ட கொடுங்க. அதுல நான் அரவிந்த் குணசேகரன் டைப் பண்ணா அந்த அரவிந்த் குணசேகரன் அந்த வாக்காளர் பட்டியலில் எத்தனை முறை வருகிறது, என்னோட ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் போட்டா எத்தனை முறை வருதுன்னு நாங்க போட்டு பாத்துக்கிறோம். ம். அப்ப என்னோட ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் 2-3 இடங்களுக்கு மேற்பட்டு வந்தால் நான் 2-3 இடங்கள்ல நான் என் பேரை பதிவு பண்ணிருக்கேன்னு தெரிய வந்துரும். ஓகே. ஆனால் அந்த வாக்காளர் பட்டியலையும் நான் கொடுக்க மாட்டேன் ம். அப்படின்னா அந்த ஏன் இந்த தகவலை ஏன் கொடுக்க டிஜிட்டல் வெர்ஷன் கேக்குறாங்க, அதை கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க தேர்தல் ஆணையம். ஆமா, ம். அதை ஏன் கொடுக்கல? அது கொடுத்தா அனைத்து எதிர்க்கட்சிகளும் அனைத்து அரசியல் கட்சிகளும் இதை வந்து ஆய்வு செஞ்சு பாத்துக்கலாமே. ம். இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் மூலமாக நீக்கப்பட்டவர்கள் சரிதானா, ம். போலியான வாக்காளர்களாம் நீக்கப்பட்டிருக்கிறார்களா என்ற எந்த ஒரு கேள்விக்கான ஈஸியான பதில் கிடைச்சிருமே. ஓகே. அதை சர்ச் பண்ணி கூட பார்க்கக்கூடிய ஒரு ஓட்டர் லிஸ்ட நான் கொடுக்க மாட்டேன்னு இந்திய தேர்தல் ஆணையம் மறுப்பது, ம். அங்கதான் சொல்றாங்க இவர்கள் பாஜகவின் கைப்பாவியாக செயல்படுகிறார்கள். ஒரு ஓகே. பேசிக்கா ஒரு ஓட்டர் லிஸ்ட கூட சர்ச்சபிள் ஃபார்மேட் நீ கொடுக்கலனா, ம். அதனால நீ என்ன அதை மறைப்பதற்கான காரணம் என்ன என்பதுதான் எதிர்க்கட்சிகளோட பிரதான கேள்வி. ஓகே. இப்ப தேர்தல் ஆணையம் தரப்போ அல்லது முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர்களோ நம்மோடு பேசின போது சொன்னது என்ன அப்படின்னா, குறிப்பாக தேர்தலில் தோல்வி அடைந்தாலோ அல்லது தேர்தல் வரும்போது இந்த மாதிரியான தேர்தல் ஆணையத்தினுடைய நடைமுறை சீர்திருத்தங்கள் நடந்தாலோ அரசியல் ஆதாயத்திற்காக இது போன்ற குற்றச்சாட்டுக்களை தேர்தல் ஆணையத்தின் மேல வைக்கிறாங்க. இது வழக்கமான ஒன்றுதான், இது ஒன்றும் புதிதல்ல அப்படின்னு சொல்றாங்க. இல்லைங்க, இப்போ இதற்கு முன்பாக இந்திய தேர்தல் ஆணையத்தோட செயல்பாடுகள் மீது குற்றச்சாட்டுகள் எழுந்தது. 2019 நானே சொல்லியிருந்தேன் முன்னாடி பேசும்போது. அப்ப வந்து தேர்தல் நடத்தை விதிகளை பிரதமரும் உள்துறை அமைச்சரும் அமித்ஷா போன்றவர்கள் இப்படியெல்லாம் மீறினார்கள். 2019 தான் அமைச்சரானது. அதுக்கு முன்னாடி இருக்கும்போது இந்த பாஜக தலைவர்கள் எவ்வாறு
இந்த தேர்தல் நன்னடத்தை விதிகளை அவர்கள் மீறினார்கள் என்பது தொடர்பான பல்வேறு குற்றச்சாட்டுகள் இந்திய தேர்தல் ஆணையம் சமர்ப்பிக்கப்பட்டது. ஆனால் அதன் மீது இந்திய தேர்தல் ஆணையம் போதுமான நடவடிக்கை எடுக்கவில்லை என்பது தொடர்பான பல்வேறு குற்றச்சாட்டுகள் இந்திய தேர்தல் ஆணையம் மீது எதிர்க்கட்சிகள் முன்வைத்து வந்தார்கள். சமீபத்தில் ஒரு எக்ஸாம்பிள் கூட நான் சொல்றேங்க. பொதுவாகவே மகாராஷ்டிராவும் ஹரியானா சட்டமன்ற தேர்தலும் என்றைக்குமே ஒன்றாக தான் நடைபெற்று வந்தது. ஆனால் இந்த முறை மட்டுமே மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலை ஹரியானாவை விட்டு தனியாக 40 நாள் கழித்து நடத்தினார்கள். ஏன் நடத்தினார்கள்? தற்போதுவரை ஒரே சீராக நடைபெற்று வந்த இந்த தேர்தலை இந்திய தேர்தல் ஆணையம் தனியாக பிரித்து நடத்துவதற்கான காரணம் என்ன? அப்போதுதான் எதிர்க்கட்சிகள் என்னங்கிறாங்கன்னா, ஏன் இப்படி பிரிச்சு நடத்துறாங்கன்னா, இந்த மாதிரி போலி வாக்காளர்களை ஒவ்வொரு மாநிலத்திலையும் அதே சேம் வாக்காளர்களை இந்த ஒவ்வொரு மாநிலத்திலையும் பாஜகவை வைத்துக் கொண்டு பூத் ஏஜென்ட் முகவர்கள் மூலமாக பாஜக புகுத்தியுள்ளது. எனவே ஹரியானா தேர்தல் முடிந்தவுடன் அதே போலி வாக்காளர்களை மகாராஷ்டிராவுக்கு அழைத்து வந்து மகாராஷ்டிராவிலும் இதே போலி வாக்காளர்கள் மூலமாக இந்த தேர்தலில் அவர்கள் வாக்கு செலுத்தி இருக்கிறார்கள். அதன் காரணமாக தான் இத்தனை லட்சம் நாடாளுமன்ற தேர்தலிலிருந்து சட்டமன்ற தேர்தல் நடைபெறுவதற்கு ஒரு வருட காலம் கூட கிடையாது. ஒரு வருட காலத்திற்குள்ளாக இத்தனை லட்சம் வாக்காளர் பட்டியலில் மகாராஷ்டிராவில் உயர்ந்துள்ளதும், அதே போல 5 மணிக்கு மேல் 6 மணிக்குள்ளாக இந்த மாலை 5 மணியிலிருந்து 6 மணி வரை இந்த வாக்குப்பதிவு எண்ணிக்கை அதிகமானதுக்கான காரணம் இந்த போலி வாக்காளர்கள் மூலமாக அவர்கள் வாக்களித்தார்கள் என்பதுதான் ஒரு பொதுவான குற்றச்சாட்டாக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் தெரிவித்து வந்தார்கள். ஆனால் அதற்கு வலு சேர்க்கும் வகையில் தற்போது ஆதாரத்தையும் கொடுத்திருக்கிறார்கள். எவ்வாறு ஒரே டாங்னு ஒருத்தர் எப்படி கர்நாடகாலேயே 4 இடத்துல வாக்காளர் பட்டியல்ல 4 இடங்கள்ல அவரோட பேர் வருது, அதே மாதிரி அவர் எப்படி மகாராஷ்டிராலையும் வாக்காளரா இருக்கிறார். அதே மாதிரி ஆதித்யா ஸ்ரீவத்சவ என்பவர் லக்னோலயும் வாக்காளரா இருக்காரு, மகாராஷ்டிராலையும் வாக்காளரா இருக்காரு, கர்நாடகாலையும் வாக்காளரா இருக்காரு. சோ எப்படி ஒருத்தரே 3 இடத்துல வாக்காளரா இருக்க முடியும்? அதுல ராணின்னு ஒருத்தரை சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் டைம் நான் மறந்துட்டேன். அந்த நபர் 2 முறை வாக்களித்திருப்பதற்கான ஆதாரத்தையும் ராகுல் காந்தி நேற்றைய தினம் வெளியிட்டிருக்கிறார். எனவே ஒருவருக்கு ஒரு வாக்குதான் என்பது இந்திய அரசியல் சாசனம் வழங்கக்கூடிய ஒரு அதிகாரம். ஆனால் ஒருவர் 2க்கு மேற்பட்ட வாக்களிப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொண்டு அவர் வாக்களித்தாரான்னு நம்ம சொல்லல. இப்ப டாங்னு ஒருத்தருக்கு 4 இடத்துல ஒரு பேர் இருந்தாலும் 4 இடத்துலயும் கர்நாடகால போய் வாக்களித்தாரான்னு நம்மளால சொல்ல முடியாது. அதுக்கான ஆதாரம் நம்மள்ட்ட இல்ல. ஆனால் இந்த 4 இடத்துல ஒரு பேர் இருக்கும்போது ஒரு இடத்துல மட்டும் அவர் வாக்களித்தார்னா, இந்த 3 இடங்கள்ல அவர் பேர் இருந்தா அவர் பெயரை தவறாக பயன்படுத்தி கொண்டு இன்னொருவர் அந்த வாக்கு செலுத்தி இருந்தால் நாம் இப்படியே அதனை தடுப்பது. ஏனென்றால் நம்ம ஒரு பேசிக் எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும். மஹதேவ்புரால 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட போலி வாக்காளருங்கிறாங்க. மொத்தம் 6 லட்சம் வாக்காளர்களை 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட போலி வாக்காளர்களாக இருந்தால், அப்படி இருந்திருந்தா அதுல எத்தனை 1/6 6ல ஒருத்தர் போலி வாக்காளருங்கிறாங்க. இப்ப வாக்கு சதவீதம் 80% மேல அங்க பதிவாகி இருந்தால் போலி வாக்காளர்கள் வாக்களித்திருப்பதாகத்தான் தெரிகிறது. எனவே இந்த போலி வாக்காளர்கள் மூலமாக இந்த போலி வாக்காளர்களை பெயரை பயன்படுத்தி கொண்டு அங்க லோக்கலா இருக்கிற ஒருத்தரே போய் வாக்களித்திருந்தால், ஏனென்றால் நான் அது ஏன் மீண்டும் சொல்றேன்னா, பல கட்சிகளுக்கு பூத் ஏஜென்ட் கிடையாது. எல்லா கட்சிகளுக்கும் எல்லா பூத்லயும் ஏஜென்ட் கிடையாது. வட மாநிலங்களை போனோம்னா பாஜக மாதிரி ஒரு பிரம்மாண்ட கட்சிக்கு மட்டும்தான் ஒரு பூத்ல ஏஜென்ட் இருக்காங்க. எனவே ஒரு சில பூத்ல பாஜக ஏஜென்ட் மட்டுமே தான் இருப்பாங்க, எதிர்கட்சிகளோட ஏஜென்டே இருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்தந்த பூத்ல இந்த மாதிரி போலி வாக்காளர்கள் பெயர் இருந்தால் அதனை பயன்படுத்தி கொண்டு அங்க இருக்க பூத் ஏஜென்ட்டோ யாராச்சும் ஒருத்த அதிகாரிகள் தவறாக பயன்படுத்தி கொண்டு அந்த வாக்கை செலுத்தி இருந்தால் அது ஜனநாயகத்துக்கு எவ்வளவு பெரிய ஆபத்தானது. இதனை சரி செய்ய வேண்டிய கடமை யாருக்கு இருக்கிறது? இப்போ முதற்கட்டமா கர்நாடகா, மகாராஷ்டிரா உள்ளிட்ட சில மாநிலங்களினுடைய தகவல்களை எங்கெங்கெல்லாம் தவறு நடந்திருக்கிறது, எந்த தொகுதிகளில் எவ்வளவு போலி வாக்காளர்கள் இருக்கிறாங்க, வாக்கு திருட்டு நடந்திருக்கு அப்படின்னு ராகுல் காந்தி பகிரங்கமான குற்றச்சாட்டுக்களை ஆதாரத்தோடு முன்வைத்திருக்கிறார். இது அடுத்தடுத்த மாநிலங்களில் இன்னும் இந்த ஆதாரங்கள் வெளியாகும் போது இது இன்னும் மிகப்பெரிய ஒரு பூகம்பத்தை கிளப்பக்கூடியதாக மாறும். அதை தேர்தல் ஆணையம் எப்படி எதிர்கொள்ளும்னு பார்க்கணும். இல்லைங்க, அந்த ஒரு பூதாரமா வந்துடக்கூடாதுங்கிறக்காக தான் இந்திய தேர்தல் ஆணையம் இந்த வாக்காளர் பட்டியலை அந்த சர்ச்சபிள் மெஷின் ரீடபிள் ஃபார்மேட்ல கொடுக்க மாட்டேங்கிறாங்க. மெஷின் ரீடபிள் ஃபார்மேட்ல கொடுத்துட்டாங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்திலையும் சாமானியன், அரசியல் கட்சி தேவையில்லை, நானும் நீங்களும் கூட சர்ச் பண்ணி பார்த்துட முடியும். ஒருவருக்கு என்னோட பேர் எத்தனை இடத்துல வருது நானே சர்ச் பண்ணி பார்க்க முடியும். ஆனால் அந்த அதிகாரத்தை சாமானியனுக்கு வழங்கக்கூடாது என இந்திய தேர்தல் ஆணையம் மறுப்பது இந்த தவறுகள் வெளிவந்து விடக்கூடாது என ஒரு ஐயப்பாட்டின் காரணமா என்பதுதான் கேள்வியாக இருக்கிறது. இதனை தாண்டி இந்திய தேர்தல் ஆணையம் மீது நான் இன்னொரு குற்றச்சாட்டை வைக்கிறேன். கடந்த 60 ஆண்டு காலமாக கான்டக்ட் ஆஃப் எலெக்ஷன் ரூல்ஸ் சொல்லி ஒரு சட்ட விதிகள் இருக்குது. ஒரு தேர்தல் எவ்வாறு நடத்தப்பட வேண்டும் என்பது தொடர்பாக கான்டக்ட் ஆஃப் எலெக்ஷன் ரூல்ஸ் இருக்கு. 1960 வந்ததுன்னு நினைக்கிறேன். 60 ஆண்டுகளாக அமலில் இருக்கக்கூடிய ஒரு சட்டம். அந்த சட்டத்தை அந்த விதிகளை சமீபத்தில் 2 மாதங்களுக்கு முன்பாக இந்திய தேர்தல் ஆணையம் மாற்றி இருக்கிறார்கள். ஏன் மாற்றி இருக்கிறார்கள்? அதோட சாராம்சம் என்னன்னா, தேர்தல் தொடர்பான ஆவணங்களை பொதுமக்களுக்கு வழங்க வேண்டாம்
ஓகே. இதற்கு முன்பாய் வழங்க வேண்டும் என இருந்தது. இந்த விதிகளுக்கு உட்பட்டு இந்தந்த தரவுகளை, தகவல்களை, ஆவணங்களை பொதுமக்கள் கேட்டால் வழங்கலாம் என சட்ட விதிகள் இருந்தது. 60 ஆண்டுகளாக இருந்த விதிகள். அதனை 2 மாதங்களுக்கு முன்பாக இந்திய தேர்தல் ஆணையம் மாற்றி இருக்கிறார்கள். பொதுமக்களுக்கு அந்த தகவலை தர வேண்டாம் என. ஏன் மாற்றி இருக்கிறார்கள் என்றால், ஹரியானா சட்டமன்ற தேர்தலில் இது போன்ற அந்த 5 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் ஒரு எக்ஸ்ட்ராடினரி, ஒரு அப்நார்மலாக, டிஸ்ப்ரொபோர்ஷனேட்டாக வாக்கு எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. எனவே அந்த 5 மணியிலிருந்து 6 மணி வரை யார் யார் வாக்களித்தார்கள் என்பது தொடர்பான சிசிடிவி ஃபுட்டேஜ், ஒவ்வொரு பூத்லயும் ஒரு சிசிடிவி பொருத்தி இருப்பார்கள். அதன் மூலமாக அந்த மொத்த நடவடிக்கையும் பதிவு செய்யப்பட்டிருக்கும். அந்த பதிவு செய்யப்பட்ட காட்சிகளை தங்களுக்கு தர வேண்டும் என மெஹ்மூத் பிராச்சா என்ற ஒரு வழக்கறிஞர் பஞ்சாப் அண்ட் ஹரியானா உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறார். பஞ்சாப் அண்ட் ஹரியானா உயர்நீதிமன்றமானது இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு அவருக்கு நீங்கள் அந்த தகவலை வழங்க வேண்டும். ஃபார்ம் 17 எத்தனை பேர் வாக்களித்திருக்கிறார்கள், எத்தனை வாக்கள் பதிவாகி இருக்கிறது, அந்த வாக்களித்தது அந்த தொடர்பான சிசிடிவி ஆவணத்தை கொடுக்க சொல்லுகிறார்கள். அந்த உத்தரவு வந்து 10வது நாளில் இந்திய தேர்தல் ஆணையமும் மத்திய அரசும் இணைந்து ஒரே நாளுக்குள்ளாக, மார்ச் 21ஆம் தேதி என நினைக்கிறேன், ஒரே நாளில் அந்த சட்ட விதிகளை மாற்றி இந்த ஆவணத்தை கொடுக்க வேண்டாம் என விதிகளை மாற்றுகிறார்கள். 60 ஆண்டு காலமாக மக்கள் பயன்பாட்டிற்கும் மக்கள் ஆவணங்களை ஆய்வு செய்யலாம் என விதிகளை தற்போது மாற்றுவதற்கான காரணம் என்ன? அதுவும் ஒரு உயர்நீதிமன்றம் உத்தரவு வழங்கி ஒரே வாரத்திற்குள்ளாக அந்த சட்டத்தை மாற்றி அந்த தரவுகளை, சிசிடிவி காட்சிகளை வழங்க வேண்டாம் என மறுப்பது எங்கோ தவறு இருக்கிறது. அதனை இந்திய தேர்தல் ஆணையம் மறைக்கிறது என்ற குற்றச்சாட்டிற்கு மேலும் வலு சேர்க்கிறதா இல்லையா? ஓகே. இப்ப தேர்தல் ஆணையத்தின் மீதான குற்றச்சாட்டுகள் அல்லது இப்ப இந்த ஆதாரங்கள் மூலமாக வெளிச்சத்திற்கு வந்திருக்கக்கூடிய இந்த விஷயங்கள், இது எல்லாமே ஒரு அட்டானமஸ் பாடியான தேர்தல் ஆணையத்தின் மீது, தேர்தல் நடத்துகிற ஆணையத்தின் ஒரு அமைப்பின் மீது மக்களுக்கான நம்பிக்கையை குறைச்சிடாதா இதெல்லாம், இந்த நடவடிக்கைகள்? ஏங்க, இது ரொம்ப நாளாவே இப்படிதான் இருக்கு. இதுக்கான வருத்தத்தோட சொல்றோம். 2019ல சுனில் அரோரா தலைமை தேர்தல் ஆணையர், அசோக் லவா தலைமை தேர்தல் ஆணையர், அந்த 2019 நாடாளுமன்ற தேர்தல அசோக் லவாசா வந்து ஒரு தேர்தல் ஆணையர். அசோக் லவாசா ஏன்னா 2 தேர்தல் ஆணையர், ஒரு தலைமை தேர்தல் ஆணையர்கள் இருப்பார்கள். எல்லாமே IAS ஆபீசர்ஸ் தான், ரிட்டையர்ட் IAS ஆபீசர். மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் எதிராக இந்த மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட், தேர்தல் நன்னடத்தை விதிகளை மீறி பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறார்கள், மத ரீதியிலான பிரச்சாரத்தை செய்கிறார்கள் என குற்றச்சாட்டு பதிவு செய்யப்படுகிறது. அவர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பி, மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் நோட்டீஸ் அனுப்பி அவர்களிடமிருந்து விளக்கம் கேட்க வேண்டும் என அப்போதிருந்த தேர்தல் ஆணையர் அசோக் லவாசா தன்னுடைய கருத்தை தெரிவிக்கிறார். ஆனால் தலைமை தேர்தல் ஆணையர் சுனில் அரோராவும் மற்றொரு தேர்தல் ஆணையரும் இல்லை, வேண்டாம் என்கிறார்கள். உடனே அசோக் லவாசா என்ன என்கிறார், என்னுடைய எதிர்கருத்தை நான் டிசென்ட் வைக்கிறேன், நான் அதுக்கு வந்து மறுப்பு தெரிவிக்கிறேன், அவருக்கு நோட்டீஸ் கொடுத்தே ஆகணும், பிரதமராக இருந்தாலும் அவருக்கு நோட்டீஸ் கொடுத்து அவரோட விளக்கத்தை கேட்கணும் என்று என்னுடைய கருத்தை நீங்கள் பதிவு செய்யுங்கள் என அவர் வாதிடுகிறார். ஆனால் பதிவு செய்யவில்லை. உடனடியாக அவர் அதனை வெளியிடுகிறார். நான் வந்து இதை பதிவு செய்யணுங்கிறேன், பதிவு செய்யலைங்கிற பத்திரிகையில் செய்தியாக வருகிறது. செய்தி வெளிவந்த தேர்தல் முடிந்து அடுத்த முதல் மாதத்திலேயே அவருடைய இல்லத்தில் வருமான வரித்துறை சோதனை நடைபெறுகிறது. அசோக் லவாசாவோட மகள் IAS ஆபீசராக இருக்கிறார். அசோக் லவாசாவோட மனைவி இல்லத்தில் சோதனை, இந்திய வருமான வரித்துறை சோதனை நடைபெறுகிறது. அவருடைய மகளுக்கு நோட்டீஸ் வழங்கப்படுகிறது. அவர் எனக்கு இந்த பதவியே வேண்டாம் என இந்திய தேர்தல் ஆணைய பதவியை பாதியில் ராஜினாமா செய்துவிட்டு அவர் வெளியே கிளம்பி விட்டார். இது ஒரு எடுத்துக்காட்டு. தேர்தல் ஆணையம் சுதந்திரமாக செயல்படவில்லை, ஒரு ஆளும் கட்சி தேர்தல் ஆணையத்தை எவ்வாறு மிரட்டுகிறது என்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டு. 2வது எடுத்துக்காட்டு, உச்சநீதிமன்றம் இது போன்ற விவகாரத்தில் தலையிட்டுதான் இனிமேல் தேர்தல் ஆணையர்களை யார் நியமிப்பார்கள் என்பது தொடர்பான ஒரு குழுவை அமைக்கிறார்கள். பிரதமர், அந்த குழுவில் பிரதமர், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, எதிர்கட்சி தலைவர் 3 பேர் இருப்பார்கள். எனவே யாருக்கும் மெஜாரிட்டி கிடைக்காது. ஏன்னா சுதந்திரமான உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இருப்பார் அந்த குழுவில் என்பது தொடர்பான உச்சநீதிமன்ற தீர்ப்பு வருகிறது. தீர்ப்பு வந்து அடுத்த சில நாட்களில் மத்திய அரசு ஒரு அவசரமாக ஒரு சட்டத்தை கொண்டு வந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அந்த குழுவில் இருந்து எடுத்து மத்திய அமைச்சரை நியமிக்கிறார்கள். தற்போது தேர்தல் ஆணையரை நியமிப்பதற்கான குழுவில் பிரதமர் இருக்கிறார், உள்துறை அமைச்சர் இருக்கிறார், அதே போல எதிர்கட்சி தலைவர் இருக்கிறார். எனவே 2க்கு 1 பிரதமரும் உள்துறை அமைச்சரும் மெஜாரிட்டியாக இருக்கிறார்கள். எனவே அவர்கள் யாரை முன்வைக்கிறார்களோ அவர்கள் தான் தலைமை தேர்தல் ஆணையராகவும் தற்போது நியமிக்கப்படுகிறார்கள். மேலும் இந்திய தேர்தல் ஆணையம் சுதந்திரமாக செயல்படாமல் தடுப்பதற்கான அடுத்த ஒரு யுக்தியாக இந்த சட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிறது. எனவே இந்த குற்றச்சாட்டு தேர்தல் ஆணையம் சரிவர செயல்படவில்லை என்பதற்கான குற்றச்சாட்டுகளுக்கு இந்த சமீபத்திய நடவடிக்கைகளும், அதே போல நான் முன்பே கூறியது போல எவ்வாறு மகாராஷ்டிரா தேர்தல் தனித்து நடத்தப்படுகிறது, எவ்வாறு வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்காளத்தில் மட்டும் 7 கட்டமாக ஒரு தேர்தல் நடைபெறுகிறது என்பது போன்ற நிகழ்வுகளை நாம் பார்த்த எங்கேயோ இந்திய தேர்தல் ஆணையம்
ஆ- ஆளும் கட்சியான ஒரு கட்சிக்கு ஆதரவாக செயல்படுகிறதோ என்ற ஐயப்பாடு எழத்தானே செய்யும். ஓகே. இப்ப பீகாரினுடைய எஸ்ஐஆர் அதனுடைய நீட்சியாக அங்க இருக்கக்கூடிய வாக்காளர்கள் கிட்டத்தட்ட 6.5 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் இருப்பதா சொல்லப்படுறது. எதிர்வரக்கூடிய 2 மாநிலமும் சட்டமன்ற தேர்தலை சந்திக்கக்கூடிய மாநிலங்கள். இப்ப ராகுல் காந்தியினுடைய புகாரும் இந்த சிக்கல்களும் தேர்தலில் எதிரொலிக்கும், இந்த 2 மாநில சட்டமன்ற தேர்தலில் எதிரொலிக்கும் அப்படின்னு பார்க்கலாமா? பீகார்ல நடைபெற்று வருது எஸ்ஐஆர், ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். இந்த போலி வாக்காளர்களை முழுமையாக நீக்குமா, இந்த வாக்காளர் பட்டியலுக்கு அனைத்து பிரச்சனையும் சரி செய்யுமா என்று கேட்டால் இல்லை என்றுதான் என்னுடைய பதில். ஏனென்றால் சரி செய்கிறோம் என்று அவர் சொல்கிறார்கள், ஆனால் நீங்கள் சரி செய்தீர்களா என நாம் அதனை பரிசோதனை கூட செய்ய முடியாது. ஏனென்றால் நமக்கு அந்த தகவல்களை தர இந்திய தேர்தல் ஆணையம் மறுக்கிறார்கள். ஒன்று. இரண்டாவதாக, இப்ப பீகாரில் 65 லட்சம் வாக்காளர்கள் தற்போது நீக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் வேறு ஏதாவது ஒரு மாநிலத்தில் அவர்கள் தங்களுடைய வாக்காளர்களால் தங்களை இணைத்துக் கொள்ள முடியுமா என்ற கேள்வி எழுகிறது. என்னுடைய புரிதலை பொறுத்தவரை அது சற்று கடினம் என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. ஏனென்றால் இப்போது எஸ்ஐஆர் என்ன சொல்றாங்க, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை பொறுத்தவரை 2004ஆம் ஆண்டு அப்போது இருந்த வாக்காளர் பட்டியலில் உங்களுடைய பெயர் இருந்தால் நீங்கள் அப்படியே தொடர்ந்து பயணிக்கலாம், உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் 2004ஆம் ஆண்டு வாக்காளர் பட்டியலில் உங்களுடைய பெயர் இல்லை என்றால் நீங்கள் எங்கே பிறந்தீர்கள், எப்போது பிறந்தீர்கள், உங்களுடைய தந்தை எப்போது பிறந்தால் எங்கே பிறந்தார், தாய் எப்போது பிறந்தார் எங்கே பிறந்தார் என்பது தொடர்பான ஆவணத்தை சமர்ப்பிக்க வேண்டும். இப்போது பீகாரிலிருந்து புலம்பெயர்ந்து இங்கு வந்திருக்கும் தொழிலாளி தமிழகத்துக்கு வந்திருந்தார், 2004ஆம் ஆண்டு அவருடைய பெயர் வாக்காளர் பட்டியலில் இல்லை என்றால் தற்போது ஒரு 40 வயதில் இருப்பார், சுமாராக 40 வயதுக்கு உட்பட்டவராக இருப்பார். அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர் புலம்பெயர்ந்து வந்த தொழிலாக இருக்கும் பட்சத்தில் அவருக்கு தன்னுடைய தந்தை எங்கு பிறந்தார், எப்போது பிறந்தார், தாய் எங்கு பிறந்தார், எப்போது பிறந்தார் என்பதற்கான சான்றிதழை வழங்க முடியுமா? புலம்பெயர்ந்து இங்க வந்தவங்க வாழ்வாதாரத்திற்காக தமிழகத்துக்கு வந்திருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ஆவணம் அவர்களுடைய கையில் இருக்குமா? இருப்பதற்கான வாய்ப்பில்லை. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்திய குடிமகனாக இருந்தால் போதும், 18 வயது நிரம்பி இருந்தால் போதும் அவர்கள் வாக்களிக்கலாம் என்ற அதிகாரத்தை இந்திய அரசியல் சாசனம் ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் வழங்கி இருக்கிறது. அதனை இந்திய தேர்தல் ஆணையம் இது போன்ற ஒரு ஆர்பிட்ரியான ஒரு சட்டத்துக்கு புறம்பான அல்லது ஒரு அறிவை பயன்படுத்தாத இது போன்ற விதிகளின் மூலமாக அவர்களுடைய வாக்குரிமையை பறிப்பது இந்திய அரசியல் சாசனத்திற்கு எதிரானது, ஜனநாயகத்துக்கு மிக மிக ஆபத்தானது. இப்ப வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ராகுல் வைத்திருக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டுகள், இந்த ஆதாரங்கள், இதெல்லாம் அடுத்தடுத்த நிலையை நோக்கி நகரும் போது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இந்தியா கூட்டணி கட்சி கூட்டம் நடத்தி இருக்கிறாங்க. அந்த டிஜிட்டல் ஃபார்மேட் டீட்டெயில்ஸை கொடுக்கணும் அப்படின்னு தேர்தல் ஆணையத்திற்கிட்ட கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. அடுத்த நகர்வு என்னவா இருக்கும்னு பார்க்கலாம். அடுத்த இந்தியா எதிர்கட்சிகளை பொறுத்தவரை, இந்தியா கூட்டணி எதிர்கட்சிகளை பொறுத்தவரை அவர்கள் தொடர்ந்து இந்திய தேர்தல் ஆணையத்துக்கான இந்த கோரிக்கையை மீண்டும் முன்வைக்கத்தான் போகிறார்கள். ஒவ்வொரு மாநிலத்திலும் இது தொடர்பான ஒரு கூட்டத்தை நடத்த இருக்கிறார்கள். அந்தந்த மாநிலத்தில் அந்தந்த மாநில மக்களுக்கு முன்பாக எப்படி இந்த தேர்தல்களில் இந்திய தேர்தல் ஆணையம் ஒருதலை பட்சமாக செயல்படுகிறது, இதில் ஏதோ தவறு நடந்திருக்கிறது, இதனை ஆளும் கட்சிக்கு சாதகமாக அவர் செய்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டை இந்திய கூட்டணி கட்சிகளின் சார்பில் ஒவ்வொரு மாநிலத்திலும் அவர்கள் இதனை பிரச்சாரமாக எடுத்து செல்ல இருக்கிறார்கள். அதனை தாண்டி அவர்கள் நீதிமன்றத்தையும் நாட வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் முதலில் மக்கள் மன்றத்தில் இதனை ஒரு விவாதமாக எடுத்துக்கொண்டு சென்று அதனை தொடர்ந்து மக்கள் மன்றத்தில் இந்த விவாதத்தை தொடர்ந்து நீதிமன்றத்துக்கு செல்வது, நீதிமன்றங்கள் மூலமாக இந்திய தேர்தல் ஆணையத்திடமிருந்து தேடக்கூடிய வகையில் உள்ள அந்த வாக்காளர் பட்டியலை பெறுவது என்பதுதான் அவர்களுடைய திட்டமாக இருப்பதாக நமக்கு தெரிகிறது. ஆனால் அதற்கு முன்பாக இந்திய தேர்தல் ஆணையம் இது போன்ற ஒரு குற்றச்சாட்டு வந்தால், தற்போது குற்றச்சாட்டு என்ன, மகாதேவபுரா இந்த சட்டமன்ற தொகுதியில் இத்தனை போலி வாக்காளர்கள் இருக்கிறார்கள் என்பதுதான் குற்றச்சாட்டு. இதற்கான பதில் என்னவாக இருக்க வேண்டும்? இந்திய தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரை அங்கு நாங்கள் ஆய்வு செய்கிறோம், இது போன்ற போலி வாக்காளர்கள் இருந்தால் அவர்களை நீக்குகிறோம், இதுதான் எளிமையான பதில். ஆனால் இந்த பதிலை கொடுக்காமல் நீங்கள் எழுத்துப்பூர்வமாக பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்ய வேண்டும், நீங்கள் கொடுக்கும் தகவல் பொய்யானதாக இருந்தால் நான் உன் மீது நடவடிக்கை எடுப்பேன் என்று மிரட்டுவது ஒரு சரியான நடவடிக்கையா? இதனை இந்திய தேர்தல் ஆணையம் யோசிக்க வேண்டும். பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்த நகர்வுகள் என்னவாக இருக்கிறது அப்படின்னு. ராகுல் வெளியிட்ட ஆதாரங்கள் குறித்தும் தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடுகள் குறித்தும் எங்களோடு பங்கேற்று பதிலளித்தமைக்கு மிக்க நன்றி திரு அரவிந்த். வணக்கம். மீண்டும் மற்றொரு நேர்காணலில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.